ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே பௌர்ணமி நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறை, விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் பௌர்ணமி நமக்கு மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11:40 ஆரம்பித்து அடுத்த நாளான மார்ச் 14ஆம் தேதி மதியம் 12:57 வரைக்குமே இந்த பௌர்ணமி திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்போது நைட்டில் கிரிவலம் போகிறவங்க எல்லாருமே 13ஆம் தேதி அன்னைக்கு கிரிவலம் போகலாம். இதுவே குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க, மற்ற கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறவங்க, இல்லை வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க, இப்படின்னு இவங்க எல்லாருமே இந்த 2 நாளில் எது உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறையை நீங்கள் அமைச்சிக்கலாங்க. இது தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிங்க. அதுவும் மக நட்சத்திரம் சேர்ந்து தான் எப்பயுமே இந்த பௌர்ணமியானது வருங்க. இந்த மாசி மகமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க. தெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கும் இது ரொம்பவே உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மாசி மகம் முதல் நாளே நமக்கு அமைஞ்சிருச்சுங்க. இந்த பௌர்ணமியான அன்னைக்கு காலையில், அதாவது மார்ச் 13ஆம் தேதி விடியற் காலை 5:09 இந்த மகம் நட்சத்திரமானது நமக்கு முடிஞ்சிடுச்சுங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த பௌர்ணமி திதியை நமக்கு ஆரம்பிக்குது. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நமக்கு ரொம்பவே விசேஷமானதாக சிறப்பு வாய்ந்ததாக தாங்க அமைந்திருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே அமாவாசையும் பௌர்ணமியும் வர்றது வழக்கமான ஒன்று தாங்க. அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது பூமியோட துணைக்குள்ள இருக்கக்கூடிய நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்தோடு தோற்றமளிக்கக்கூடியது தாங்க முழு நிலவு, முழுமதி, பௌர்ணமி இப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பஞ்சாங்கத்தில் 15 திதிகளானது குறிப்பிடப்பட்டு இருக்குதுங்க. அதில் வளர்ப்பிறை திதியில் வரக்கூடிய 15வது நாள் தான் பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தேய்பிறை திதியில் வரக்கூடிய 15வது நாள் தாங்க அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, 12 தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதியுமே ஒரு சில விசேஷ வழிபாடு, விரதம் இது எல்லாமே கொண்டதாக தாங்க இருக்குது. மேலும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அதற்குரிய கோவிலில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் திருவிழாவே நடக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமி எது அப்படின்னா சித்திரை பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது அப்படின்னு தெரியுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. அதுவுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. இதே மாதிரி தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம கார்த்திகை தீபம் அப்படின்னு கொண்டாடுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாத பௌர்ணமி, தை மாத பௌர்ணமி, இது மாதிரி எல்லா பௌர்ணமியுமே ரொம்பவே விசேஷமானதாக தாங்க சொல்லப்பட்டிருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமியில் இந்த பௌர்ணமி எல்லாமே வந்துடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்த பௌர்ணமி நமக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்து முக்கியமாக தாங்க அமைஞ்சிருக்குது. ஏன்னா கோவில், வீடு இது மாதிரி இடத்துலலாம் நம்ம பௌர்ணமி பூஜை செய்யக்கூடியது நம்மளோட வழக்கத்தில் ஒரு செயல்பாடாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி திதி ரொம்பவே சுபமானதாக சொல்லப்படுறதுனால தான் இந்த நாளில் திருமணம் இல்லை வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கெல்லாம் இந்த நாள் ரொம்பவே உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க. மக்கள் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைஞ்சிருக்குது. பெரும்பாலான பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாடு செய்கிறத விட விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இன்னுமே நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க. கோயிலுக்கு போய் தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. உங்களோட கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா அன்னைக்கு வீட்டில் இருந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்து வருது இந்த கிரிவலம் தாங்க. மனிதனோட மனதிற்கும் நிலவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியில் மனம் ரொம்பவே நிறைவானதாக இருக்குங்க. அதனால தான் இந்த நாளில் நம்ம கிரிவலம் வரதுனால இறையொருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பலன்களுமே நமக்கு கிடைக்குங்க. நாம் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிறைவேறுங்க. அதனால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கிரிவலம் போயிட்டு வந்துடணும் இந்த பௌர்ணமி நாளில். இது மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகக்கூடியவங்க அவங்களோட வாழ்க்கையோட வறுமை பிடியிலிருந்து மீண்டு லைஃப்பில் ஒரு உயர்ந்த நிலையை அடைவாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த பலன்களை தாங்க இந்த பௌர்ணமி பெற்று இருக்குது. இந்த நிலையில் யாரெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வந்திருக்கீங்க, கிரிவலம் போயிட்டு வந்ததுனால எந்த மாதிரியான மாற்றங்கள், பலன்களை எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது கூடவே சிவபெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா எல்லா வல்ல சிவனை மனசில் நினச்சிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரணும் அப்படின்னு எந்த விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வேண்டிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற 5 எழுத்து பஞ்சாத்திர மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. சிவபெருமானோட அருள் ஆசியோடு நீங்கள் நினைச்ச காரியம் சீக்கிரமாக நிறைவேறிடுங்க. முக்தி தலங்களிலே முதன்மை தலமாக சொல்லக்கூடியது தாங்க இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஏறக்குறைய 99 கோயில்கள் இருக்குதாங்க. இதில் அம்பாள், விநாயகர், முருகர் இது மட்டும் இல்லைங்க, ஆசிரமம், மடங்கள் இது மாதிரியும் நிறைய இருக்குதுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒவ்வொரு ராசிக்குன்னு தனித்தனி லிங்கங்களும் அமைஞ்சிருக்குது. இதுதாங்க இந்த கிரிவல பாதையோட மிகப்பெரிய சிறப்பு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்குன்னு அமைஞ்சிருக்கிற லிங்கம் தாங்க இந்த நிருதி லிங்கம். இந்த நிருதி லிங்கத்தை வந்து மேஷ ராசிக்காரங்க மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லாருமே வழிபாடு செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாடு செய்யறது மூலயமா குழந்தை வரம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க நம்பிக்கை. ராகு பகவான் வந்து இந்த திசைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இங்கே வழிபாடு செய்யறது மூலயமா நமக்கு மன அமைதி கூட கிடைக்குங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பௌர்ணமி பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க, அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இது மாதிரியான நட்சத்திரத்தில் தாங்க அமைந்திருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து குரு பகவான் அமைந்திருக்கிறாருங்க. தைரிய வீரி ஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறாரு. ரண ரோகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அயன சைன போகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு, சுக்கிரன், புதன் இது மாதிரியான கிரகநிலை தாங்க இந்த மாதம் வந்து அமைந்திருக்குது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 4/3 அன்னைக்கு வந்து சுக்கிர பகவான் வக்கரமாகறாருங்க. 9/3 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் வக்கரம் தாங்க ஆகிறாரு. 14/3 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 18/3 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போகிறாருங்க. 30/3 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வக்கர நிவர்த்தியம் ஆகிறாரு. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த மார்ச் மாதம் வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இவங்களோட பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா புத்தி சாதுர்த்திகள் தாங்க புகழ், செல்வம் இது எல்லாத்தையுமே பெறக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க இருக்கிறாங்க. இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே நடக்குங்க. இது கூடவே பணவரவுமே நீங்க எதிர்பார்த்தபடிதான் இருக்க போகுது. வருமானம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா செலவுகளும் இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா தாங்க இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு இந்த மாசத்துல வந்து விரயஸ்தானம், சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்குள்ள ஒவ்வொரு கிரகமும் பயிற்சியாகி வரப்போகுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ராகு, சூரியன், புதன், சந்திரன், சுக்கிரன், சனி பகவான் இப்படின்னு 6 கிரகங்களுமே ஒரே இடத்துல சேர போறதுனால தான். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய யோகம்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தாலுமே கூட புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. இந்த வேலை விஷயம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இடமாற்றம் நீங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க அப்படின்னா அதெல்லாம் கூட இப்போ கிடைக்குங்க. அதனால் வேலை தொடர்பாக உங்களுக்கு இடமாற்றம் கூட ஏற்படும். புதுசாக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. சில முக்கியமான முயற்சிகளுக்காக நீங்கள் வந்து அதிகமாக உழைச்சிங்க அப்படின்னா தாங்க நல்ல ஒரு பெயர்லாம் கிடைக்கும். இது கூடவே சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்க வந்து உங்களோட தொழில் திறமை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறது மூலியமா தாங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறது மூலியமாகவும் பணம் வந்து வருமானம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. ரொம்ப நாளாக இருப்படியாக இருந்த ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து சேரப்போகுது. பழைய பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கூட இப்போ வசூலாகுங்க. இருந்தாலுமே கூட அந்த பணம் வரதில் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே தாமதமாக தாங்க முடியும். ஏன்னா ராசிக்குள்ளே வந்து 12ல் சுக்கிரன் சஞ்சாரம் இருக்கிறது மூலமாக லைஃப் பார்ட்னர் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேரும் உங்களுக்கு இடையில அன்பு அதிகமாக இருந்தாலுமே கூட அதுக்கான செலவு வந்து அதிகமாகவும் இருக்குங்க. ஏன்னா வெளியில் போய் எங்கேயாவது சுற்றி பார்க்கறது மூலமாகவும் செலவுகள் ஏற்படலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறது மூலியமாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா வாக்குவாதத்தை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதுவே பெண்களில் இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில முக்கியமான காரியத்தெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாங்க நல்ல பலன்கள் கிடைக்கும். இதுவே உங்களுக்கு வந்து வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது இந்த மாதத்தில். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு அதிகமான நேரத்தை வந்து ஒதுக்கி படிக்கிறது மூலியமாக தாங்க நல்ல ஒரு சக்ஸஸ்லாம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு கஷ்டப்பட்டு வரன் தேடுனீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து வரன்லாம் அமையுங்க. 12ஆம் இடத்துல இருந்து 6 கிரகங்களும் 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்தை குரு பகவானும் செவ்வாயுமே பார்க்குறாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 9 கிரகங்கள் இந்த மார்ச் மாதம் வந்து 28, 29, 30ஆம் தேதிகளில் வந்து நவ கிரகங்களும் உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல தாங்க தொடர்பை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 19ஆம் தேதி மதியானம் 2:06 ஆரம்பித்து மார்ச் 22ஆம் தேதி விடியற்காலை 1:47 வரைக்குமே இது அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் இந்த நாட்களில் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்கோங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தலை மலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.